கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1423 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் நீதிமொழிகள் 18 அதிகாரம் 24 சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. இந்த நாளிலே சிநேகிதர்களை குறித்து வேதம் தியானிக்கும்படி நமக்கு சில நிமிடங்களை தந்திருக்கிறது. நீங்கள் சிநேகம் கொண்டிருக்கிறவர்கள், உங்கள் நண்பர்கள் பரிசுத்தவான்களாய் இருக்கிற பொழுது அந்த சிநேகத்தை நீங்கள் பாராட்ட வேண்டும். சொந்த சகோதரனை காட்டிலும் அதிகமாய் நேசிக்கிற சிநேகிதர்கள் இந்த உலகத்திலே இருக்கத்தான் செய்கிறார்கள். வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டோமானால் ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து சொல்லுகிற பொழுது என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொன்னார். இப்ப பாருங்க, மனிதனோடு ஆண்டவர் எவ்வளவு சிநேகம் பாராட்டி இருக்கிறார், அன்பு பாராட்டி இருக்கிறார். அந்த அன்புதான் உலகத்தில் வாழுகிற உங்கள் சிநேகிதர்கள் மத்தியிலே நீங்கள் காட்ட வேண்டும். இந்த அன்பு காட்டுங்கள். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஒரு விதத்திலே சிநேகம் என்று சொன்னாலே அன்புதான். எனவே உலகத்தில் வாழுகிற உங்கள் சிநேகிதர்களை பாராட்டுங்கள். நல்ல சிநேகிதர்களை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். நல்ல நட்பு சொந்த சகோதரனை காட்டிலும் மேன்மையானதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபத்து காலங்களிலே சிநேகிதர்களும் உதவி இருக்கிறார்கள், உதவுவார்கள். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொல்லி மனிதனாய் பிறந்த ஆபிரகாமை சிநேகம் பாராட்டின, அன்பு பாராட்டின தேவனே, இன்றைக்கும் யார் யார் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ அன்பு முதலாவது கிடைக்கட்டும். இரண்டாவது, இந்த பூமியிலே நல்ல நண்பர்கள் கிடைக்கட்டும். நல்ல நண்பர்களை பாராட்டட்டும். நல்ல நண்பர்கள் தேவை ஏற்படுகிற பொழுது உதவுவார்கள் என்ற நம்பிக்கையை ஒவ்வொருவருக்கும் தாரும். நல்ல நட்பு, நல்ல அன்பு உங்களுக்கு உதவி செய்யும். சிநேகிதர்களை பாராட்டுங்கள். பரிசுத்தமான சிநேகிதர்களை தெரிந்தெடுத்துக் கொள்ளுங்கள். அது உங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாயிருக்கும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென்.